அடிப்படையில் நாம் ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்யும்போது நமது உடல் ஒரு தானியங்கி நிலைக்கு ஆட்டோ பைலட் மோட் சென்று விடுகிறது. காலப்போக்கில் உங்கள் உடலே உங்கள் மனமாக மாறிவிடுகிறது. அதாவது, ஒரு செயலை நீங்கள் பலமுறை செய்ததால் உங்கள் மூளையை விட அல்லது உங்கள் நனவு மனதை விட உங்கள் உடலுக்கு அந்தச் செயல்களை எப்படிச் செய்வது என்று தானாகவே தெரியும். தானியங்கி நிலை. நீங்கள் காலையில் எழுந்து மீண்டும் அதே விஷயங்களைச் செய்யத் தொடங்கும்போது உங்கள் உடல் ஒரு தானியங்கி நிரலைப் போல் செயல்படுகிறது. இது உங்களை அறியாமலேயே நடக்கும் ஒரு செயல். இதன் மூலம் உங்கள் கடந்த காலத்தின் அடிப்படையில் ஒரு கணிக்கக்கூடிய எதிர்காலத்திற்குள் உங்கள் உடல் உங்களை இழுத்துச் செல்கிறது. பழைய சிந்தனைகள், புதிய எதிர்காலம் இல்லை. நீங்கள் அதே பழைய எண்ணங்களை சிந்தித்து, அதே பழைய தேர்வுகளைச் செய்து, அதே பழைய நடத்தைகளை கடைபிடிப்பதால், அதே பழைய அனுபவங்களும் உணர்ச்சிகளும் மீண்டும் மீண்டும் உருவாகின்றன. காலப்போக்கில் இது உங்கள் மூளையில் வலுவான நரம்பியல் பிணைப்புகளை உருவாக்கி, உங்கள் உடலை உணர்ச்சி ரீதியாக கடந்த காலத்தில் வாழப் பழக்கப்படுத்திவிடுகிறது. அந்த கடந்த காலமே உங்கள் எதிர்காலமாக மாறுகிறது. நேற்றைய தினமே நாளைய தினமும். உங்கள் ஒரு நாள் கால அட்டவணையை காலை முதல் இரவு வரை எடுத்துக்கொண்டால், நேற்றைய அல்லது இன்றைய கால அட்டவணையை அப்படியே நாளைய கால அட்டவணைக்கு பயன்படுத்தலாம். ஏனென்றால், நீங்கள் நேற்று செய்த அதே செயல்களைத்தான் நாளையும் அதற்கு அடுத்த நாளும் செய்யப் போகிறீர்கள். உங்கள் எதிர்காலம் என்பது உங்கள் கடந்த காலத்தின் ஒரு மறு ஒளிபரப்பு, ரீரன் தான். ஏனென்றால், உங்கள் நேற்றைய தினம்தான் உங்கள் நாளைய தினத்தை உருவாக்குகிறது. புதிய மாற்றங்களுக்கு தயக்கம். உங்கள் மனமும் உடலும் ஏற்கனவே அறிந்த, பழக்கப்பட்ட ஒரு எதிர்காலத்தில்தான் இருக்க விரும்புகின்றன. இந்த நிலையில் அறிமுகமில்லாத அல்லது புதிய விஷயங்களுக்கு இடமில்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஏதேனும் நடந்தால், அது உங்கள் அன்றாட வழக்கத்தை சீர்குலைப்பதாக நீங்கள் கருதி எரிச்சல் அடைவீர்கள். அதை ஒரு தொந்தரவாகவும், சிக்கலாகவும், அனானுகூலமாகவும் கருதுவீர்கள். சுருக்கமாகச் சொன்னால், நமது பழக்க வழக்கங்கள் மற்றும் சிந்தனைகளில் நாம் சிக்கிக்கொள்ளும் பொழுது நமது எதிர்காலமும் கடந்த காலத்தைப் போலவே அமைந்து விடுகிறது. புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலமே நாம் இந்த வட்டத்திலிருந்து வெளியே வர முடியும் என்று இந்த உரை அறிவுறுத்துகிறது.